Next we are going to see about wired LANs. In wired LANs we are going to see about how a system is going to connect with number of systems. ஏற்கனவே பார்த்துட்டோம் local area network. Local area network அப்படின்னு சொல்லும்போது என்ன, local area network is a mechanism for connecting computers. இப்போ local area network wired LANல தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். wired mechanism அதுதான் வந்து local area network. இப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே எங்கே பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து ஒரு ஈத்தர்நெட், இதுக்கு பேர் தான் ஈத்தர்நெட் wired LAN. இப்போ இந்த wired LAN அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன இருக்க போகுது, ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் என்ன பண்ண போகுது, நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். சிஸ்டமில் கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம், நம்ம சிஸ்டமில் கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் ப்ராப்பராக கனெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு we have some standards. The standards are called as IEEE standards. இந்த IEEE standard பேஸ் பண்ணி வரும்போது என்ன பண்ணும், யூஸ்வலாக என்ன சொன்னோம், டேட்டா லிங்க் லேயர் இருக்குது. அந்த டேட்டா லிங்க் லேயர் வந்து நெட்வொர்க்கில் இருந்த டேட்டா வாங்கும், ஃபிசிக்கல் லேயருக்கு அனுப்பும். இங்கே IEEE என்ன பண்ணாங்க, IEEE இருக்கக்கூடிய நமக்கு வந்து டேட்டா லிங்க் லேயரை ரெண்டாக பிரிச்சுருவாங்க. ஒன்று வந்து லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், and one is medium access control. That is medium access control and logical link. We can see one by one. Logical link control. Logical link control அப்படின்னு சொல்லும்போது என்ன, the logical link control அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரேமிங், ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ், இந்த எல்லாமே தான் நமக்கு இருக்கக்கூடிய லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இங்கே வந்து we are seeing about what is framing. framing சொல்லும்போது என்ன, மேலேருந்து நெட்வொர்க்கில் அனுப்பக்கூடியதை அதை வந்து ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டேட்டா லிங்க் லேயரோட வேலை. அது OSI மாடலில் we have seen. And we have seen what is flow control, what is error control. இங்கே we have a header. In logical link control we have a header. அந்த ஹெட்டரில் என்ன இருக்குது, destination service access point, source service access point. But destination service access point, source service access point என்னன்னு பார்க்கலாம். source service access point அப்படின்னு சொல்லும்போது logical address of the sender. destination service access point என்ன, இது ஒரு 8 bit, இது வந்து logical address of the receiver. இதுதான் வந்து logical link controlோட functionality. Next, logical address, physical address, we have seen many things previously. இப்போ நெக்ஸ்ட் வந்து மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல். மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் என்ன, மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய மெக்கானிசம், நமக்கு வந்து ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணும்போது பேக்கெட் வருது, நெட்வொர்க் லேயர்லேருந்து தான் வருது, பேக்கெட் வருது. அந்த பேக்கெட் வரக்கூடிய பேக்கெட்டை என்ஐசி கார்டு, ஒரு என்ஐசி கார்டுலேருந்து இந்த இன்னொரு ஷேர்டு சேனலுக்கு அனுப்பக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி, அதை பார்க்கக்கூடியதான் மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, எதுக்கு, நெட்வொர்க்கு லேயர்லேருந்து வரக்கூடிய நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கார்டு தான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அதான் ஐபி அட்ரஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுது. அதேந்து வரக்கூடிய பேக்கெட்டை ஒரு இதுலேருந்து வரக்கூடியதை இன்னொரு ஷேர்டு சேனலுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இப்படின்னு சொல்லும்போது சிஸ்டம் இருக்கும்போது சிஸ்டம் 1லேருந்து 2க்கு அனுப்புனா ஷேர்டு கிடையாது. இப்போ வந்து 100 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிஸ்டத்துலேருந்து 100th சிஸ்டத்துக்கு நான் டேட்டா அனுப்பணும்னா ஐ வில் யூஸிங் எ சேனல் விச் இஸ் ஷேர்டு பை ஆல் த சிஸ்டம்ஸ். அதுதான் ஷேர்டு சேனல். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல். இங்கே we are going to use a mechanism called as CSMA/CD. CSMA/CD என்ன, carrier sense multiple access by collision detection. அப்போ இந்த நேமை தெளிவாக சொல்லுது, carrier sense multiple access collision detection. carrier sense multiple access என்ன, carrier sense அப்படியே மீனிங் என்னன்னா லிங்கை சென்ஸ் பண்ணணும். டேட்டா அனுப்புகிற முன்னாடி லிங்க், தட் இஸ் த கேரியர் லிங்க், அந்த லிங்கை சென்ஸ் பண்ணணும். வேறு யாராவது டேட்டா அனுப்புகிறாங்களா, வேறு இல்லை சேனல் ஃப்ரீயாக இருக்கா, பிஸியாக இருக்கா, நம்ம இப்போ டேட்டா அனுப்பலாமா கூடாதான்னு கேரியரை சென்ஸ் பண்ணணும். அனுப்பக்கூடிய சேனலை சென்ஸ் பண்ணணும், டேட்டா அனுப்ப முடியுமா. இப்போ டேட்டா அனுப்ப முடியுமா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு, அண்ட் ஃப்ரீயாக இருந்தால் டேட்டா அனுப்ப முடியுமா, இந்த சேனல் ஃப்ரீயாக இருக்குது, டேட்டா அனுப்ப முடியும் அப்படின்னா we start transmitting the data. டேட்டா அனுப்பும்போது ஏதோ ஒரு கொலிஷன் அக்கர் ஆகுதுன்னா அந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், we are going to send a jam signal. அப்போ ஜாம் சிக்னல் பாஸ் பண்ணுவோம். அதுக்கு மீனிங் என்னென்னா
கொலிஷன் occur ஆச்சு. அதோட இண்டிகேஷன் தான் ஜாம் சிக்னல். இப்போ ஜாம் சிக்னல் எப்படி இருக்கும்? அது ஒரு 32 பிட் பைனரி பேட்டர்ன். அந்த 32 பிட் பைனரி பேட்டர்ன் வச்சு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இண்டிகேட் தட் கொலிஷன் ஹஸ் டிடெக்டட். இப்போ யாரும் டேட்டா அனுப்பாதுங்க, கொலிஷன் இருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்காக தான் கொலிஷன் டிடெக்ஷன் மெக்கானிசம் இஸ் given with ஜாம் சிக்னல். நெக்ஸ்ட் ஈதர்நெட் ஜென்ரேஷன்ஸ். ஈதர்நெட் ஜென்ரேஷன்ஸ் எப்படின்னா, ஒரு டெக்னாலஜி மாற மாற நம்ம எல்லாம் எதுக்காக வந்து புதுசாக மொபைல் ஃபோன் புதுசாக டெக்னாலஜி போகிறோம்? ஸ்பீடு. அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. தட் இஸ் ஜென்ரேஷன்ஸ். பேசிக் ஜென்ரேஷன் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் ஈதர்நெட் 10 Mbps மெகாபிட்ஸ் பர் செகண்ட். அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது ஃபாஸ்ட் ஈதர்நெட் இங்கே 100 மெகாபிட்ஸ் பர் செகண்ட். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஜிகாபிட் ஈதர்நெட் இங்கே வந்து 1 ஜிகாபிட்ஸ் பர் செகண்ட். 10 ஜிகாபிட் ஈதர்நெட்னா 1 ஜிகாபிட் பர் செகண்ட். நமக்கே தெரியும் வாட் இஸ் மெகாபிட் தெரியும். அப்படின்னா ஏற்கனவே தெரியும் வாட் இஸ் பிட். பிட்னா ஒரே கேரக்டர், 8 பிட்டு சேர்ந்த ஒரு பைட்டு அண்ட் 1024 பைட்ஸ் சேர்ந்த ஒரு கிலோபைட், 1024 கிலோபைட் சேர்ந்த ஒரு மெகாபைட், 1024 மெகாபைட் சேர்ந்த ஒரு ஜிகாபைட். அதான் வந்து மெகாபைட் அண்ட் ஜிகாபைட். ஸோ ஸ்பீடு 10, 100, 1 Gbps 10 Gbps ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. That is a generation. This is the oldest generation. Generation இப்படி வந்துட்டே இருக்கு. And next, in the Ethernet standard specification, we can see that in the next slides. Now we can see about max supply or frame format. Max supply or frame format பார்க்கும்போது what is the max supply or frame format? Max supply or frame format என்ன இருக்குன்னா, நமக்கு வந்து we have a preamble, SFD, destination address, source address, length, data, CRC. What is those things? இப்போ இங்கே இருக்கும்போது இப்போ மேக்ஸ் சப்ளையோட ஃபார்மட் பார்க்கும்போது ப்ரீஆம்பிள்னு சொல்லும்போது என்ன? ப்ரீஆம்பிள்னு சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு 7 பிட் பேட்டர்ன். அதுதான் வந்து ப்ரீஆம்பிள். 7 பிட் பேட்டர்ன் எப்படி இருக்கு? 7 பைட் பேட்டர்ன் இஸ் ப்ரீஆம்பிள். இப்போ 7 பைட் பேட்டர்ன் எப்படி இருக்கு? இந்த 7 பைட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, alternate zeros and ones, 10 10 10. That is alternate zeros and ones for this 7 bit pattern. இப்போ இந்த பேட்டர்ன் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது என்னன்னா, we will be sending an alert messages alone. இப்போ alert message அனுப்பும்போது இப்போ இங்க வந்து preamble யூஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணோம்னா, alert message அனுப்பும். alert message அனுப்புறதுக்கு we use a mechanism called bit synchronization mechanism. bit synchronization என்ன? இது வந்து bit synchronization சிக்னல் ஒருத்தர் அனுப்புறாங்கன்னா அந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றத ரிசீவரால கரெக்டா டீகோட் பண்ண முடிஞ்சால் that is called bit synchronization. Next one is SFD. SFD is starting frame delimiter. starting frame delimiter அப்படினு சொல்லும்போது starting location of the frame. இப்ப starting location of the frame எதுக்கு? நமக்கு வந்து first bit starting location of the frame indicate பண்ணனும். இதுதான் starting location of the frame. Next DA அப்படினா destination address. destination address சொல்லும்போது என்ன? நமக்கு வந்து இதுல என்ன இருக்க போகுதுன்னா 6 byte. இதுல என்ன இருக்க போகுது? it contains the physical address of the destination. யார் அந்த packet ரிசீவ் பண்ண போறாங்க, அந்த ரிசீவ் பண்ண போற டெஸ்டினேஷனோட physical address of the destination will be available. Next source address. source address னு சொல்லும்போது என்ன? யார் அனுப்புறாங்களோ அவங்க அனுப்ப போறவங்களோட physical address. That is source address. Next length or type. length or type அப்படினு சொல்லும்போது எவ்வளவு நம்பர் ஆஃப் டேட்டாஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேட்டாஸ் அனுப்ப போறோம். இந்த டேட்டா நம்ம அனுப்பும்போது எப்பவுமே எப்படி டேட்டா அனுப்புவோம்? டேட்டா அனுப்புவது we are going to send data in format of optex. ஆப்டெக்ஸில் அந்த டேட்டா அனுப்புவோம். அதில் வந்து டேட்டா அனுப்புவோம். ஏற்கனவே டேட்டா பார்த்துருக்கோம். டேட்டா வந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து 1500 பைட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தட் வில் பி லெங்த். எவ்வளோ லெங்த் நம்ம அனுப்ப போகிறோம். நெக்ஸ்ட் இஸ் டேட்டா பட் பேடிங். இங்கே பேடிங் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து லெங்த் வந்து எவ்வளோ லெங்க்னு சொல்லுவீங்க. இங்கே வந்து என்ன டேட்டா அனுப்ப போகிறீங்களோ அந்த டேட்டா
அப்போ யூஸ்வலாக வந்து எப்படி இருக்கும்னா encapsulated data of the network layer we are going to pass through data link layer. Usually that will be the data available. Next வந்து CRC cyclic redundancy check. இது வந்து error handling mechanism. It is 4 bytes. அப்போ preamble 7 bytes, starting field delimiter 1 byte, destination address 6 bytes, source address 6 bytes, length வந்து 2 bytes, data padding varies. இது minimum வந்து 46 bytes and maximum 1500 bytes. இப்போ இங்க பார்க்கும்போது CRC is 4 bytes. Next is frame length. Frame length அப்படி பார்க்கும்போது இங்க வந்து we are given destination address, source address, length, data padding, CRC. இப்போ data and padding அப்படின்னு சொல்லும்போது இங்க யூஸ்வலாக பார்க்கும்போது entire frame ஓட மினிமம் லெங்த் 64 bytes. entire frame இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் entire frame வந்து 64 bytes. இது மினிமம். மேக்ஸிமம் வந்து 1518 bytes. 1518 bytes. அப்போ இப்போ டேட்டா வந்து என்ன பார்த்தோம், எப்போவுமே 46 bytes இருக்கும். அதுலேருந்து மேக்ஸிமம் 1500 bytes இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இங்கே ஃப்ரேமோட மொத்த லெங்த் என்ன பார்த்தோம், 64 bytes மினிமம், மேக்ஸிமம் 1518 bytes. இது பார்த்தீங்கன்னா 6 bytes for destination address, 6 bytes for the source address, 2 bytes for the length, 2 bytes for CRC. அப்போ 6 plus 6 12, 12 plus 2 14, 14 plus 4 18. அப்போ என்ன இருக்கு, டோட்டல் 64 bytesல இந்த destination source length CRC யூஸ் பண்ண போற 18 bytes சப்ட்ராக்ட் பண்ணால் 46 bytes கிடைக்கும். அதுதான் வந்து டேட்டாவோட மினிமம் லெங்த். அதே மாதிரி மேக்ஸிமம் பார்க்கும்போது அதே தான், 1518 bytes சொன்னோம். அது இந்த 18 சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிமைனிங் 1500 bytes. இதைத்தான் எப்போவுமே நம்ம என்ன சொன்னோம்னா மினிமம் 46 bytes இருக்கலாம், மேக்ஸிமம் 1500 bytes இருக்கலாம். This thing what we are seeing. This is about the frame format. Length in max sub layer of a data link layer. Next we are going to see about addressing. The addressing mechanism in it is unicast, multicast or broadcast. We know about what is unicast, what is multicast and broadcast. We have seen previously. இப்போ destination address பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூனிகாஸ்ட் பண்ண போதா மல்டிகாஸ்ட் பண்ண போதா டிசைட் பண்ண போறோம். எப்பவுமே they have in the bytes what we send, முதல் பைட் எடுத்துப்போம். அந்த முதல் பைட்டோட லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து 0 இருந்தால் நம்ம பண்ண போற கம்யூனிகேஷன் யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன். the least significant and the first byte oda least significant bit 0 இல்லாமல் இருந்தால் it can be a multicast or broadcasting. Next, slot time. இப்போமே பார்க்கும்போது we are seen about many mechanisms. இங்க வந்து collision இருக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், carriers multiple access அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேரியர் லிங்க் வந்து ஃப்ரீயா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். அந்த மாதிரி தான் பார்த்தோம். அப்போ நமக்கு இங்க என்ன தேவை, நமக்கு வந்து ஃப்ரேம் வந்து ஒரு எண்ட்ல இருந்து இன்னும் ரெண்டு டிராவல் பண்றதுக்குன்னா டைம் ஸ்பேன் இஸ் நீடட். இப்போ அந்த டைம் ஸ்பேன் நீடட் இருக்கிறது தான் we say that is slot time. அந்த ஸ்லாட் டைம் எப்படி கால்குலேட் பண்றோம்னா ரவுண்ட் ட்ரிப் டைம் பிளஸ் டைம் required to send the jam sequence. இப்போ ரவுண்ட் ட்ரிப் டைம்னா என்ன, ரவுண்ட் ட்ரிப் டைம்னா எப்பவுமே என்ன பார்த்தோம், ஒரு சிக்னல் அனுப்பும், அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும். அப்போ சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு ஒரு பேக்கெட் அனுப்பி அது வந்து ரிட்டர்ன் வந்து அக்னாலஜ்மெண்ட் ரிசீவருக்கு வந்து சேர்க்கிற டைம் தான் ரவுண்ட் ட்ரிப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் ட்ரிப் டைம்னா சென்டர் ரிசீவருக்கு அனுப்புறதுக்கு 5 minutes ஆகுதுன்னா ரிசீவர் சென்டருக்கு அனுப்புற 5 minutes ஆகும் டோட்டல். அப்போ ரவுண்ட் ட்ரிப் டைம் என்ன 10 minutes பிளஸ் டைம் required for sending the jam sequence. ஜாம் சீக்வன்ஸ் என்ன, ஜாம் சிக்னல் பார்த்தோம், கொலிஷன் அக்கர் ஆகுதுன்னு தெரியும் போது
a jump signal is going to be passed அந்த டைம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்டார்ட் டைம் சொல்றோம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துல இருந்து 5th சிஸ்டத்துக்கு அனுப்புறதுக்கான லெங்த் கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் 100th சிஸ்டத்துக்கு அனுப்பும்போது லெங்த் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சிஎஸ் லேப் இருக்கு, ஐடி லேப் இருக்கு, இசி லேப் இருக்கு. சிஎஸ் லேப் ஐடி லேபுக்கு அனுப்புறதுக்கு டைம் ஸ்பெண்ட் அதிகமா தேவைப்படும். because it is distance. அப்ப மேக்ஸிமம் நெட்வொர்க் லென்த் எப்படி கால்குலேட் பண்றான்னா, ஏன்னா சிஎஸ் லேப் ஐடி லேப் கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்ப மேக்ஸிமம் நெட்வொர்க் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ப்ரொபகேஷன் ஸ்பீட் இன்டு ஸ்லாட் டைம் பை 2. ஸ்லாட் டைமுக்கான ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருவோம். திஸ் இஸ் ஸ்லாட் டைம் ஃபார்முலா. ப்ரொபகேஷன் ஸ்பீட்னா என்ன, இந்த ப்ரொபகேஷன் ஸ்பீட் எதுவுமே கிடையாது, த ரேஷியோ, ஒரு ரேஷியோ வாட் two things. one is speed of the wave அனுப்புறோம். அந்த வேவ் வந்து எந்த மீடியம்ல அனுப்புறோமோ அந்த மீடியம்ல எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, it is divided by the speed of the light, the ratio of the speed. இந்த ஃபார்முலா சொல்லும்போது எப்படி propagation speed எப்படி சொல்லலாம்னா, the ratio of the speed at which the wave or signal passes through the medium to the speed of the light. அப்ப என்ன சொல்லலாம், speed of the, நம்ம எந்த மீடியம்ல பாஸ் பண்றோமோ அது டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் த லைட் தான் propagation speed. அப்ப propagation speed into slot time by 2 இதுதான் maximum length. Next we are going to see about wired LAN. In this we are going to categorize the wired LANs. இப்ப கேட்டகரைசேஷன் பண்ணி டேட்டாவை அனுப்பும்போது இங்க நம்ம யூஸ் பண்றது எல்லாமே மான்செஸ்டர் என்கோடிங் அண்ட் டீகோடிங். இப்ப மான்செஸ்டர் என்கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன, எப்பவுமே இங்க என்ன கொடுத்திருக்கோம்னா, எப்பவுமே எந்த பிட்டை கன்சிடர் பண்றதா இருந்தாலும் we will be going for positive and negative voltages. அப்ப பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வோல்டேஜஸ் கன்சிடர் பண்றதா இங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, each bit has high and low voltage values, that is positive and negative voltages. அப்ப எப்படி கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, டேட்டாவோட பிட் வந்து 1 இருக்கலாம் 0 இருக்கலாம். டேட்டா வந்து 1 இருந்தா என்ன பண்ணுவோம், ஒரு பிட்டையும் பாதியா பிரிச்சிருவோம். டேட்டா வந்து 1 இருந்தால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாசிட்டிவ், செகண்ட் ஹாஃப் வந்து நெகட்டிவ். டேட்டா பிட் வந்து 0 இருந்தால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நெகட்டிவ், செகண்ட் ஹாஃப் பாசிட்டிவ். இதுதான் மான்செஸ்டர் என்கோடிங். இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த 10 base 5, 10 base 2, 10 base T, 10 base F, இது எல்லாமே யூஸ் பண்ண போகுது மான்செஸ்டர் என்கோடிங் தான். And we can see the comparison of this in the next slides. Now we can see one by one. What is 10 base 5? 10 10 10. இந்த 10 ஓட மீனிங் என்ன, we are going to operate all this standard under 10 Mbps. இதான் 10. 10 base 5 அப்படின்னு சொல்லும்போது it is thick ethernet. thick ethernet அதுக்கு மீனிங், அப்படி மீனிங் என்னன்னா, யூஸ் பண்ணப்ப கேபிள் வந்து திக் கேபிளா இருக்கும். யூஸ் பண்ண அப்ப என்ன டைப் ஆஃப் கேபிள் யூஸ் பண்ண போறோம், we are going to use a cable called as coaxial cable. அந்த coaxial cable திக்கா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ 10 நம்ம கொடுத்தனா we can say that is 10 Mbps ஒர்க் ஆகும் இங்க. நெக்ஸ்ட் இது வந்து எதுல யூஸ் பண்ண போறோம்னா, பஸ் டோபாலஜி எங்க யூஸ் பண்றோமோ அங்கதான் இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க மேக்ஸிமம் நம்ம பார்க்கும்போது இங்க 500 மீட்டர்ஸுக்கு மேல நம்மால 10 base 5 யூஸ் பண்ண முடியாது. 500 மீட்டர்ஸுக்கு மேல 10 MB இத 10 base 5 யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன பண்ணலாம், 500 மீட்டர்ஸ்க்கு மேல தேவைப்படும் போது we can use a repeater. ரிப்பீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், யூஷுவல் ரிப்பீட்டர் வந்து சிக்னலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப 500 மீட்டர்ஸுக்கு தான் ஒரு கேபிள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல வேணும்னா we can use repeaters. repeaters யூஸ் பண்ணி 500 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். இதுதான் வந்து 10 base 5. 10 base 2 அப்படின்னு சொல்லும்போது என்ன, நமக்கு இது thin ethernet. thin ethernet என்ன, thin ethernet சிம்பிளா சொல்லும்போது இது thin கேபிள். அதே 10 base 5 யூஸ் பண்ண அதே coaxial கேபிள் தான். ஆனா இங்க என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து thin கேபிளா யூஸ் பண்ண போறோம். அப்ப thin கேபிளா யூஸ் பண்ணும்போது எப்பவுமே thick கேபிளை விடவும் thin கேபிள் காஸ்ட் மினிமமா தான் இருக்கும். சரி, இந்த thin கேபிளோட thickness குறைய குறைய டிஸ்டன்ஸ் டிராவல் ஆக குறையும். இங்க 500 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணணும்னு சொன்னோம், இங்க 185 மீட்டர்ஸ் தான் டிராவல் பண்ணும் 10 base 2.
இது பஸ் டோபாலஜில யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து 10 base T. 10 base T அப்படின்னு சொல்லும்போது இங்க T which indicates that we are going to use twisted pack cable. இப்போ 10 Mbps ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு we are going to use a twisted pack cable. இந்த ரெண்டுமே பஸ் டோபாலஜி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். 10 base T அப்படின்னு சொல்லும்போது எதுல யூஸ் பண்ணலாம்? நமக்கு வந்து ஸ்டார் டோபாலஜில யூஸ் பண்ணலாம். இங்க வந்து மேக்ஸிமம் லெங்த் வந்து நமக்கு வந்து 100 meters யூஸ் பண்ண வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 2 cables are going to be used. 2 twisted pack cables are used. Next 10 base F. 10 base F னா என்ன? 10 Mbps ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் 10 base F. ஃபைபர் ஆப்டிக் கேபிள். அப்போ ஃபைபர் ஆப்டிக் நமக்கே தெரியும் இது எப்பவும் ஸ்பீட் அதிகமா இருக்கும். அப்ப ஸ்பீட் அதிகமா இருக்கும்போது இங்க 2 ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் are used. நெக்ஸ்ட் இதை வந்து எங்க யூஸ் பண்ண போறோம்? ஸ்டார் டோபாலஜியில் யூஸ் பண்ண போறோம். ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இங்க we have a hub. இந்த ரெண்டு இதுலயுமே இருக்கும்போது base T and base F ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்றோம்னாலே hub is the connection of the cable will be the hub. Yes, we are going to see about bridge Ethernet. இங்க என்ன பண்ண போறோம்? LAN bridges பிரிக்க போறோம். LAN bridges பிரிக்கும்போது என்ன? bridgeன்னு சொல்லும்போது சிம்பிள் மேனேஜபிள் யூனிட் தான் bridge. சிம்பிள் மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது என்ன? சிம்பிள் மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இருக்கக்கூடிய சிம்பிள் மேனேஜபிள் யூனிட்ல LAN will be split into small networks. அப்போ இங்க எதுக்காக யூஸ் பண்ண போறோம்? there are two effects. ஒன்று வந்து raising the bandwidth, இன்னொன்று separating collision domains. raising the bandwidth என்ன? 12 சிஸ்டம் இருக்கு. இந்த 12 சிஸ்டத்தை யூஸ் பண்ணும்போது இதோட bandwidth என்ன இருக்கு? 10 Mbps. அப்போ 10 Mbps இருக்கும்போது ஒரு சிஸ்டம் டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணும்போது 10 Mbps. அப்போ இது ரெண்டு சிஸ்டம் அதே பேண்ட்விட்த்தை ஷேர் பண்ணும்போது 5 Mbps யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது 10 Mbps ஷேர் பண்ணும்போது என்ன ஆக போகுது? இந்த பேண்ட்விட்த் ஷேர் ஆகும். அப்போ டேட்டா ரேட் குறையும். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணோம்? பிரிட்ஜஸ் கான்செப்டுக்கு போறோம். பிரிட்ஜ் என்ன பண்ணுது? ஒரு அதே 12 சிஸ்டம்ஸ் இங்க வந்து 3 பிரிச்சிருக்கும். 3 பிரிக்கும் போது என்ன? இங்கே டேட்டா ஹெட் 10 Mbps, இங்க டேட்டா ஹெட் 10 Mbps, இங்கே டேட்டா ஹெட் 10 Mbps, இங்கே டேட்டா ஹெட் 10 Mbps. அப்போ 3 சிஸ்டத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த டேட்டா எப்படி டிவைட் ஆக போகுது? 10/3. அப்படின்னா ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது 10 Mbps ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ரெண்டு சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது 10/2னா 5 Mbps 5 Mbps. மூணாவது சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது 10 will be equally shared. இப்போ இங்க வந்து பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணதால பேண்ட்விட்த் இன்க்ரீஸ் ஆகுது. யூசேஜ் டேட்டா ஹைட் லாஸ் ஆகாது. ஸ்பீட் இருக்கும். நெக்ஸ்ட் செப்பரேட் கொல்யூஷன் டொமைன்ஸ். ஒரு தனியாக இருக்கும்போது கொல்யூஷன் அக்கர் ஆகிற பாசிபிலிட்டி ரொம்ப மினிமல். ஏன்னா 3 சிஸ்டம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே 12 சிஸ்டம்ஸ் ஒரே டொமைனில் இருக்கும்போது இருந்த கொல்யூஷன்ஸை விடவும் இங்கே 3 சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது கொல்யூஷன்ஸ் மினிமைஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்விட்ச்டு இன்டர்நெட். ஸ்விட்ச்டு இன்டர்நெட்னா ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன். ஏற்கனவே இந்த ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அப்போ ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன? இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 7 டொமைன்ஸ் இருக்கு. ஒரு டொமைனுக்கு 5 சிஸ்டம்ஸ் பார்க்கும்போது 35 சிஸ்டம்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாமே இந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கம்யூனிகேஷன் கேன் பி ஈஸிலி பெர்ஃபார்ம்ட் எஃபெக்டிவ்லி. ஏன்னா ஒரு டொமைனில் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் மினிமலாக இருக்குது. ஒரு சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் டொமைன்ஸ் இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணும்போது 35 சிஸ்டம்ஸை நம்மளால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபுல் டூப்ளெக்ஸ் ஈதர்நெட். இது ஸ்விட்ச்டு ஈதர்நெட்டோட நெக்ஸ்ட் வெர்ஷன், என்ஹான்ஸ்டு வெர்ஷன். அப்படின்னா இங்கே என்ன பண்ண போகிறீங்க? ஃபுல் டூப்ளெக்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன? ஒரு சிஸ்டமே டிரான்ஸ்மிட்டும் பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம். அப்போ பேண்ட்விட்த் இன்க்ரீஸ் ஆகுது. டிரான்ஸ்மிட் பண்ணுற 10 Mbps, ரிசீவ் பண்ணுற சேனல் 10 Mbps. அப்போ 10 Mbps ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணி இந்த இடத்துல we can go for 20 Mbps. இப்போ டிரான்ஸ்மிஷன் ரிசீவிங் இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இங்கே கேரியர் சென்ஸ் மல்டிப்ளாக்ஸஸ் கொல்யூஷன் டிரெக்ஷன் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறது லைன்
ரிசீவ் பண்ணுற லைன் தனித்தனியாக இருக்கிறதுனால there will not be any collision. Transmit பண்ண டேட்டாவை response will be received in the another. We are going to see about fast Ethernet. In this fast Ethernet, we are going to design with the help of LAN protocols, FDDI or fiber channel. Here FDDI. FDDI என்ன? FDDI ன்னு சொல்லும்போது fiber distribution data interface. The fiber distribution data interface தான் FDDI. Fiber channel நமக்கே தெரியும், ரெண்டுமே ஸ்பீடா தான் இருக்கும். பட் FDDI யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் ஃபைபர் ஆப்டிக் கேபிளிங் யூஸ் பண்ணும்போது 10 கிலோமீட்டர்ஸ் தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோம்னா, இன்காம்பேட்டிபிள் டிவைசஸ் தான் கேன் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். இன்காம்பேட்டிபிள் டிவைசஸ்னா என்ன? எல்லா டிவைஸும் யூஸ் பண்ணும்போது எல்லா டிவைஸும் ஒரே மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு டிவைஸ் ஒரு கான்ஃபிகரேஷனில் இருக்கும். அப்போ ஒரு டிவைஸுக்கு ஏற்ற கான்ஃபிகரேஷன் ஏற்றவாறு டேட்டா ரேட் மாறும். ஒரு சில சிஸ்டமுக்கு வந்து 10 Mbps டேட்டா ரேட் இருக்கும், ஒரு சில சிஸ்டத்துக்கு 100 Mbps டேட்டா ரேட் இருக்கும். அப்போ டேட்டா ரேட் மாறும்னாலும் அந்த இது வந்து that can be communicated. அப்போ 10 Mbps டேட்டா ரேட் இருக்கிற சிஸ்டம் can communicate with 100 Mbps டேட்டா ரேட் சிஸ்டம். இதுதான் இன்காம்பேட்டிபிள் டிவைசஸ். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி டேட்டா ஹெட் இருக்கிற சிஸ்டத்தை மட்டுமே கிடையாது, டேட்டா ஹெட் டிஃபரன்ஸ் ஆனாலும் கம்யூனிகேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பார்க்கும்போது இங்கே வந்து we are going to use Manchester encoding. இந்த டேட்டா ஹெட் வந்து 100 Mbps டேட்டா ஹெட், பிகாஸ் we are going to say that as fast Ethernet. Fast Ethernet சொல்லும்போது ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால we will using same Manchester encoding seen in the previous slides with the data rate 100 Mbps. Implementations பார்க்கும்போது இங்கு 3 type of implementations. ஒன்று வந்து 100 base TX, next 100 base FX, next one 100 base T4. 100 base TX. The 100 base TX அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து ஷீல்டு டு ஸ்டெப் பேக் கேபிள் யூஸ் பண்ணலாம், அன்ஷீல்டட் டு ஸ்டெப் பேக் கேபிள் யூஸ் பண்ணலாம். We have seen what is shielded to step back and unshielded to step back in the previous unit in the transmission medium topic. Now we can use 2 pairs of to step back cable. But 2 pairs of to step back cable வந்து 2 pair. அப்போ 2 pair ன்னு சொல்லும்போது என்ன? 2 கேபிள் கிடையாது, 2 pair ன்னு சொல்லும்போது என்ன? 4 cables. அப்போ 4 cables யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து டேட்டா ஹைட் என்ன இருக்க போகுது? 100 Mbps. பிகாஸ் த ஃபர்ஸ்ட் லைன் என்ன இண்டிகேட் பண்ணுது? 100 base TX. அப்படின்னா 100 Mbps டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே we are going to use signal encoding and block encoding. Signal encoding அப்படின்னு சொல்லும்போது that is line encoding. லைன் encoding என்ன யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்னிக் வந்து MLT3. இந்த MLT3 அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பேர் என்னன்னா மல்டி லெவல் டிரான்ஸ்மிட். இதுதான் வந்து MLT. இது வந்து என்ன பண்ணணும்னா யூஸ்வலாக பார்க்கும்போது ஹையஸ்ட் வோல்டேஜ் லெவல், லோவஸ்ட் வோல்டேஜ் லெவல், அதாவது பாசிட்டிவ் வோல்டேஜ், நெகட்டிவ் வோல்டேஜ் தான் பார்த்துருப்போம். இங்கே MLT3 அப்படின்னு சொல்லும்போது இங்கே 3 வோல்டேஜ் லெவல்ஸ், அதாவது +1, 0 and -1. யூஸ்வலாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வோல்டேஜ் பார்த்துருப்போம். இங்கே +1 and -1. நெக்ஸ்ட் and 0 will be the normal voltage. +1 positive voltage, high voltage, -1 is the negative voltage, the lowest voltage, and 0 will be the normal. And next here we are going to use a block coding mechanism 4B by 5B. இங்கே எல்லாத்துலேயுமே ஒரு லைன் என்கோடிங் மெக்கானிசம் இருக்கும், பிளாக் கோடிங் மெக்கானிசம் இருக்கும். அப்போது இங்கே 4B அப்படின்னு சொல்லும்போது என்ன, எப்போவுமே ஒரு பிட்டு முடிஞ்சோன்னு ப்ராசஸ் பண்ணி அனுப்புவோம். இங்கே அப்படி கிடையாது, ஒரு பிட்டு முடிஞ்சோன்னு அனுப்ப மாட்டோம். 4 பிட்டை சேர்த்து ஒரு 5 பிட் என்கோடர் சீக்வன்ஸோட கோட் பண்ணி அனுப்புவோம். அப்போ 4 பிட் என்ன? லெட் அஸ் see 1 2 3 4 4 பிட் தான் நீ அனுப்ப போகிற டேட்டா. இதை என்ன பண்ண போகிறோம்? 5 பிட்டு ஒரு என்கோடர் சீக்வன்ஸோட என்கோட் பண்ணி அனுப்புகிறோம். 1 2 3 4 5 5 பிட் என்கோடர் சீக்வன்ஸோட என்கோட் பண்ணி அனுப்புகிறோம். நெக்ஸ்ட் 100 பேஸ் FX. இங்கே வந்து we are going to use a fiber optic cable. FX அப்படின்னு சொல்லும்போது fiber optics 2 pairs. அப்போ 2 pairs அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து 2 pairs of fiber optic cables are going to be used. இங்கே வந்து
100 Mbps தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்ணுவதனால நமக்கு வந்து we can have a length of 100 meters ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. அங்கே நம்ம பார்த்தோம் we have used a mechanism for line encoding and block encoding. இங்கே லைன் என்கோடிங் வந்து NRZ/I இப்படி ஒரு லைன் என்கோடிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். NRZ/I அப்படின்னு சொல்லக்கூடிய லைன் என்கோடிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்னென்னா ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுறோம். பிட் இன்டர்வல் இருக்கும்போது NRZ/Iன்னு சொல்லும்போது நான் ரிட்டர்ன் டு 0 இதுதான் இதுக்கு மீனிங். நான் ரிட்டர்ன் டு 0 I அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இஸ் மெயின்டைன்ட். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் NRZ/I அப்படின்னு சொல்லி என்கோடிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து அதே பிளாக் கோடிங் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ண போகிறோம். 4B/5B. In the previous time we have seen what is 4B/5B block coding. Next one is 100 base T4. 100 base T4 அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? இங்கே வந்து we are going to use Cat5 two-step pack cable, unshielded two-step pack cable தான் மெயினாக இங்கே யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது Cat5 கேபிள் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்பீட் will be increased. இங்கே the same data height 100 Mbps and a line encoding mechanism யூஸ் பண்ணும்போது இங்கே line encoding mechanism வந்து 8B/60 இதுதான் லைன் என்கோடிங் மெக்கானிசம். அப்போ அது என்ன 8B/60? 8B/60 அப்படின்னு சொல்லும்போது இந்த இது லைன் என்கோடிங் மெக்கானிசமோட டைப்பு. இதுக்கு மீறினா 8 பிட்டு 16 சொல்லக்கூடியது ஒரு கோடு. இந்த 60 கோடு எப்படி இருக்கும்னா இந்த 60 கோடை வந்து நம்ம இந்த என்கோட் பண்ணி நம்ம டேட்டாவை அனுப்புவோம். இங்கே எப்போவுமே எப்படி இருக்குன்னா இந்த ப்ரீவியஸை பார்த்த 4B/5Bயில் வந்து என்ன பண்ணுவோம் 4 பிட் சீக்வன்ஸை என்னோட 5 பிட் என்கோடிங் சீக்வன்ஸோட என்கோட் பண்ணுவோம். இங்கே அப்படி கிடையாது. நமக்கு 8B/16 சொல்லக்கூடிய டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் ஒரு பிட்டுக்கான கோடிங் சீக்வன்ஸ் அங்கே இருக்கும். அந்த பிட்டுக்கான கோடிங் சீக்வன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி we will be sending. இதுதான் வந்து 8B/60 லைன் கோடிங் என்கோடிங் மெக்கானிசம். இப்போ ரிசீவரில் வரும்போது எப்படி இருக்க போகுது 8B/60 வச்சு நம்ம வந்து என்கோட் பண்ணி அனுப்பும்போது ரிசீவரில் வரும்போது டிமல்டிப்ளெக்ஸிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டான். ஏன்னா இங்கே வந்து சென்டரில் மல்டிப்ளெக்ஸ் பண்ணுவோம், ரிசீவரில் டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணும்போது அங்கே வந்து 3 wire pass will be there. We will be getting 3 wire pass. That will be called as 8B/60 encoding mechanism. இந்த 8B/60 encoding mechanism யூஸ் பண்ணும்போது we will be using only in this 100 base T4 மட்டும்தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோமே தவிர ப்ரீவியஸாக பார்த்த ரெண்டு டெக்னிக்லேயும் we use 4B/5B block coding mechanism. Next we will be seeing about Gigabit Ethernet. Gigabit Ethernet என்ன? Gigabit Ethernet அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து we will having a mechanism. இதுக்கு மீனிங் என்னன்னா IEEE 802.3 ஸ்டாண்டர்ட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே IEEE 802.3 ஸ்டாண்டர்ட்ஸ் தான், IEEE ஸ்டாண்டர்ட்ஸ் தான் பார்த்துட்டே இருக்கும். அதில் வந்து we say that this Gigabit Ethernet is IEEE 802.3 Z. இப்போ இது என்னன்னு சப் பண்ணோன்னா it supports half duplex support பண்ணும், full duplex support பண்ணும். We have seen what is half duplex and full duplex. இப்போ இங்கே வந்து half duplex and full duplex support பண்ணும்போது நமக்கு Gigabit Ethernet அப்படின்னு சொல்லும்போது என்ன நமக்கு வந்து டேட்டா ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். டேட்டா ஹைட் என்ன இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் 1 Gigabitsக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எப்படி இருக்குது 100 megabits 100 megabits இந்த டேட்டா ஹைட்டை 1 Gigabitsக்கு இன்க்ரீஸ் பண்ணோம். அதை தவிர பார்க்கும்போது ஃப்ரேம் ஃபார்மட் இஸ் நாட் கோயிங் டு பி சேஞ்ச். அண்ட் இது வந்து யூஸ் பண்ண போகிறது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி we are going to use a 48 bit அட்ரஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கேரியர் எக்ஸ்டென்ஷன் கேன் பி டன். கேரியர் எக்ஸ்டென்ஷன் சொல்லும்போது என்ன வாட் இஸ் த கேரியர் எக்ஸ்டென்ஷன்? கேரியர் எக்ஸ்டென்ஷன் சொல்லும்போது என்னன்னா நம்ம வந்து லெங்த் ஆஃப் த ஃப்ரேமுக்கு மினிமம் லெங்த் ஆஃப் த ஃப்ரேமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். ஏற்கனவே என்ன பார்த்துருப்போம் 46 பிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த 46 பிட்லேருந்து 1500 பைட்ஸ்
46 பைட்ஸ்லேருந்து 1500 பைட்ஸ் வரையும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். 46 பைட்ஸ்லேருந்து 1500 பைட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. இங்கே மினிமம் லெங்த் ஆஃப் த பைட் வில் பி 512 பைட்ஸ். அப்போ 512 பைட்ஸ்ன்னு சொல்லும்போது கேரியரை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. கேரியர் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து வாட் we be having more space. the carrier is extended. இப்போ இதில் என்ன ட்ராபேக் இருக்குன்னா 46 பைட்ஸ்ன்னு சொல்லும்போது சின்ன டேட்டாவும் அனுப்பலாம். பட் இங்கே வந்து 512 பைட்ஸை நம்ம கேரியர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது, சின்ன டேட்டாவை அனுப்பும்போது நமக்கு வந்து 512 பைட்ஸுக்கு டேட்டா இருந்தால் அனுப்பினால் எஃபிஷியன்ட். 512 பைட்ஸுக்கு கம்மியாக டேட்டா அனுப்பும்போது நமக்கு வந்து தேவையில்லாத மெமரி ஸ்பேஸ் இஸ் கோயிங் டு பி வேஸ்டட். சின்ன பிட் அனுப்பும்போது தேவையில்லாத வேஸ்டேஜ். அப்போது இங்கே இந்த மாதிரிப்பட்ட கேரியர் எக்ஸ்டென்ஷனுக்கு வரும்போது சின்ன பைட்டை அனுப்பும்போது நமக்கு வந்து we get more problems. அதனால தான் என்ன பண்ணோன்னா ஃப்ரேம் பஸ்டிங் சொல்லக்கூட கான்செப்டுக்கு வரும். ஃப்ரேம் பஸ்டிங்னா என்ன? ஃப்ரேம் பஸ்டிங் இஸ் எ மெக்கானிசம் in which சின்ன ஃப்ரேம்ஸ் வரும்போது என்ன பண்ணும், we are going to combine that small frames into a frame with the length of 512 bytes. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் 10 bytes வச்சு ஒன்று வருது, என்னோட 10 bytes வருது. இப்படி வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் வந்தால் என்ன பண்ணுவோம், 10 bytes போட்டு அதுக்கப்புறம் ஒரு பேடிங் சீக்வன்ஸ். அப்போ 10 bytes போட்டதுக்கப்புறம் 2 bytesக்கு பேடிங் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரேமோட 10 bytes போடுவோம். அப்போது நமக்கு என்ன இருக்கும், பார்க்கும்போது எப்படி தெரியுது, நமக்கு எல்லாமே சேர்ந்து ஒரே பெரிய பைட் அனுப்புகிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி சின்ன பைட் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு பெரிய பைட்டை அனுப்பும்போது நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு இந்த கேரியர் எக்ஸ்டென்ஷன் that will be so efficient. இங்கே அனுப்பும்போது கேரியர் அனுப்பும்போது நமக்கு வந்து ஒரே பைட்டாக அனுப்புகிற மாதிரி தான் illusion is created, but multiple frames are combined. ரிசீவர் எண்டில் போகும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பேடிங் சீக்வன்சஸ் இடையில கொடுத்துருக்கலாம் ரிமூவ் பண்ணி it will be split into multiple bytes and it can be utilized by the receiver. இதுதான் வந்து நமக்கு இருக்கோட ஃப்ரேம் பஸ்டிங் கான்செப்ட். இங்கே வந்து சேம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அதை 100 Mbpsக்கு வந்து 100 பார்த்தோம். we are seeing about 100 base, we are seeing about many mechanisms as 100 base. and இங்கே வந்து ஜிகாபைட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லும்போது we see that is 1000 base SX. இந்த 1000 base SX அப்படின்னு சொல்லும்போது என்ன, இப்போது இங்கே யூஸ் பண்ணக்கூடியது என்ன, 550 மீட்டர் லெங்க்த்து. இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கோடிங் மெக்கானிசம் 8B/10B பிளாக் கோடிங் மெக்கானிசம். ஏற்கனவே நிறைய பிளாக் கோடிங் மெக்கானிசம் பார்த்தோம். சிமிலர் டு தட் we have a பிளாக் கோடிங் மெக்கானிசம் 8B/10B பிளாக் கோடிங் மெக்கானிசம். இங்கே வந்து NR reset லைன் என்கோடிங் மெக்கானிசம். அங்கே ஏற்கனவே என்ன பார்த்தோம், NR reset I அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைன் என்கோடிங் மெக்கானிசம் பார்த்தோம். இங்கே வந்து NR reset லைன் என்கோடிங் மெக்கானிசம் பார்க்குறோம். இந்த NR resetனா என்ன, நான் ரிட்டர்ன் டு 0. அங்கே NR reset ஐன்னு சொல்லும்போது கான்ஸ்டன்ட் வால்டேஜ் மெயின்டைன் பண்ணுறோன்னு பார்த்தோம். NR reset அப்படின்னு சொல்லும்போது கான்ஸ்டன்ட் வால்டேஜ் இருக்காது. இங்கே எப்படி இருக்குன்னா ஹை லெவல் வால்டேஜ்னா பிட் 1, லோ லெவல் வால்டேஜ்னா பிட் 0. இந்த மாதிரி என்கோட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் தான் NR reset லைன் என்கோடிங் மெக்கானிசம். இப்போ 1000 base. The next 1000 base is 1000 base LX. 1000 base LX ன்னு சொல்லும்போது 1000 megabits of data will be transferred. இங்கே வந்து 5000 meter length with 8B/10B block encoding NR reset line encoding mechanism யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே we are seen about what is NR reset line encoding mechanism. இப்போ எல்லா gigabit Ethernet mechanism uses block encoding mechanism as 8B/10B. What is that 8B/10B? 8B/10B னா 8 bits of dataவை எதுவால சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இதை வந்து 10 bit கோடால் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 8 bit டேட்டாவை 10 bit கோடால் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் 8B/10B. நெக்ஸ்ட் 1000 base CX. Here we can use that for 25 meter length. 25 meter length யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே வந்து சேம் என்கோடிங் மெக்கானிசம் யூஸ்ட். பட் in
previous mechanisms we can use fiber waves. Transmission medium be fiber wave. And here what is the in this, so as we are going to use fiber waves as a transmission medium, here there we will be having a length of data transfer will be more, that is 500 and 5000 meter length. Here we are using a shield to step back cable. Yes, we are going to use a shield to step back cable. The length of the data will be reduced to 25 meters. Next, in this 1000 base T, here also we are going to use a Cat5 unshielded to step back cable. Here, as we are going to use Cat5 unshielded to step back cable, here we will be having a 100 meter length with the same 8B bar 10B encoding will be used. Here, the same 8B bar 10B block encoding and NRZ line encoding is used. With that, we have seen gigabit Ethernet. Next, here we are going to see about 10 gigabit Ethernet. 10 gigabit Ethernet அப்படின்னு சொல்லும்போது என்ன, 10 gigabit Ethernet அப்படின்னு சொல்லும்போது a standard. இந்த Ethernet standard என்ன சொல்லுது? A standard edition. இதோட நேம் வந்து 802.3 AE. 802.3 AE அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஏற்கனவே பார்த்தோம் wired LANக்கான implementationக்கு we use the standards 802.3. Here it is 10 gigabit is the recent enhanced version. It is called as 802.3 AE. இதோட implementations பார்க்கும்போது 10G base S, 10G base L, 10G base E. இப்போ ஒவ்வொருமே enhanced versions. 10G base S அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண போறோம்? 10G base S அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து we will having a communication for shortest length. அப்ப 800 nanometers. 10G base L அப்படின்னு சொல்லும்போது என்ன? Enhanced version, அதாவது கொஞ்சம் length of communication will be more, அதாவது 1310 nanometer of length. 10G base E அப்படின்னு சொல்லும்போது என்ன? Extended communication is there, அதாவது long wave தாண்டி we will be having 1550 millimeters will be there. இதை நம்ம clear இன்னும் வந்து meters explain பண்ணோம், nanometersல meters explain பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது இதோட maximum length 10G base S இதோட maximum length வந்து 300 meters வரைக்கும் போகலாம். 10G base L இதுல வந்து நம்ம போகும்போது 10 kilometers வரைக்கும் transfer பண்ணலாம். இங்க வந்து extended communication அப்படி சொல்லும்போது we can transfer up to 40 kilometer. இந்த மாதிரி டேட்டாவை transfer பண்றதுக்கு நமக்கு வந்து we be having a mechanism that is called as 10 gigabit